வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து நெஞ்சுக்கு பலம் தரக்கூடிய நெஞ்செலும்பு கறியை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து 3/4 கேஜி நெஞ்செலும்பு எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து 8 விசில் வச்சு எடுக்கணும். அடுத்து வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்கக்கூடிய பொருள் பார்த்துடலாம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வந்து வதக்கிறதுக்கு, அதே மாதிரி தக்காளி பழம் வந்து கொஞ்சம் வதக்கிறதுக்கும் கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்சிருக்க கசகசா, அது கூடவே முந்திரியும் நான் வச்சுருக்கேன். 4-5 முந்திரி எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் இல்லாதனால நாங்கள் தேங்காய் சேர்க்கலை. அது கூடவே வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து அரைக்கணும். இப்போ வந்து அரைச்சது வந்து ரெடியாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து மண் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மண் பாத்திரத்தில் செய்யும் போதே வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும், அதோட சத்தும் நமக்கு வந்து போகாமல் இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே வதங்கிடும். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ணி வச்சுருக்கிற நெஞ்சு எலும்பை வந்து இது கூட சேர்த்துக்கணும். அந்த தண்ணியோடையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு கிளாஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். சளி இருந்தால் சீக்கிரமே சரியாயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட நம்ம வந்து மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளையும் சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மட்டன் மசாலா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம நெஞ்செலும்பு கறி வந்து செஞ்சாச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை எது கூட வேணால் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கு கூட கூட சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.